காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 35. வேத பிரமாணம். பிற மதங்கள். வேதந்தான் அத்தாரிட்டி, நம் சுய புத்தி இல்லை என்கிறதை ஏன் ஒப்புக்கணும்? இப்படி கேள்வி கேட்டால் அதற்கு எனக்கு தெரிந்த ஒரே பதில், அதாவது வேதமே அத்தாரிட்டி, ஸ்வய புத்தி இல்லை என்று இருந்தவர்களில்தானே இத்தனை மகான்கள், அனுபூதிமான்கள் தொடர் சங்கிலியாக அனாதி காலம் முதற்கொண்டு தோன்றி இன்றைக்கு வரையில் வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வேற எந்த மதத்திலும் காணோமே. வேதம் பிரமாணம் இல்லை என்று சொன்ன இரண்டொருத்தர் மகான்களாக ஆன மாதிரி தெரிந்தாலும், தனிப்பட அவர்கள் அப்படி ஆனதாகவே வைத்து கொண்டால் கூட அவர்களுடைய சித்தாந்தம் சரியில்லை என்றுதான் ஆச்சாரியால் நன்றாக நிலைநாட்டி, ஒன்று அந்த மதங்கள் இந்த தேசத்தை விட்டே ஓடும்படியாகவோ அல்லது இந்த தேசத்திலேயே ஆதியில் இருந்ததை விட 100ல் 1 பங்காக க்ஷீணிக்கும்படியாகவோ ஆக்கிவிட்டாரே. போக போக அந்த மதங்களும் அவற்றின் மூல புருஷர்கள் கொடுத்த ரூபத்திலிருந்து மாறி மாறி வேத மதத்திலிருந்தே அநேக அம்சங்களை எடுத்துக்கொண்டும் பலதை கலந்து வேறே ரூபமாக்கி சேர்த்து கொண்டும் தானே வெளி தேசங்களிலோ நம்முடைய தேசத்திலேயோ இருந்து வருகின்றன. அவற்றின் மூல புருஷர்கள் ஸ்வய புத்தியே பிரமாணம், வேறே வெளி புஸ்தகமோ உபதேசமோ குரு என்ற ஆளோ இல்லை என்று சொன்னாலும், அப்படி சொன்ன அவர்களையே குருவாகவும் அவர்கள் சொன்னதே பிரமாணம் என்றும் தான் அவர்களை பின்பற்றியவர்கள் ஆக்கிக் கொண்டு கேள்வி கேட்கக்கூடாத மத கோட்பாடுகளாக பிரமாண புஸ்தகங்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மதம் என்று இருந்தாலும் சரி, அதில் இப்படி ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும் என்பதான கோட்பாடுகளை கொண்ட அத்தாரிட்டியாக பேசிக் ஸ்கிரிப்சர் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ராஜாங்கம் என்றால் அதற்கு கான்ஸ்டிடியூஷன் இருந்தே ஆக வேண்டும் என்கிற மாதிரிதான் இது. அப்படி வேத அத்தாரிட்டியை ஆக்ஷேபிக்கும் மதஸ்தர்களும் தங்களுக்கு அத்தாரிட்டியாக ஸ்கிரிப்சர்கள் வைத்து கொண்டு அதை பின்பற்றுவதால் தான் அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று பல சமுதாயத்தார் இருப்பதே. இப்படி அத்தாரிட்டி ஒன்றுக்கு ஸ்வய புத்தியை கீழ்ப்படிந்து இருக்குமாறு செய்து அடக்கத்தோடு நம்பிக்கையோடு தாங்கள் பெரியவர் என்று நினைக்கிற ஒருவரின் கொள்கையை அந்த பரமதஸ்தர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? அதுவேதான் அவர்களிலும் பல பேருக்கு மகான்கள் என்னும்படி ஏதோ ஒரு சொந்த அனுபவத்தை கொடுத்து அந்த மதங்களும் ஜீவித்திருக்கும்படியாக செய்து வந்திருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வைதிக சம்பிரதாயத்தில் கூட்டம் கூட்டமாக ஆதியிலிருந்து வந்திருக்கிற ஞானிகள், யோகிகள், ராஜயோக சித்தர்கள், மந்திரயோக சித்தர்கள், இதெல்லாவற்றுக்கும் மேலாக அத்தனை அனுபவத்தையும் பக்தியினாலே பெற்ற பக்தர்கள் மாதிரி வேற எங்கேயுமே இல்லை என்று நன்றாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டியே ப்ரூவ் பண்ணலாம். தத்துவ சாஸ்திர புஸ்தகங்களும் கணக்கு வழக்கில்லாமல் இந்த மதத்திலேயே தோன்றியிருக்கின்றன. ரொம்பவும் நுணுக்கமாக பல தினுசு மக்களுக்கும் வழி சொல்லிக் கொடுக்க பலவிதமான சாதனா மார்க்கங்களும் இங்கேதான் தோன்றி இன்று வரை இருந்து வருகின்றன. இத்தனையும் வேத பிராமாண்யத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அஸ்திவாரத்தின் மேல் எழும்பினவைதான். இதைவிட என்ன காரணம் வேண்டும்? நாமும் அந்த பிரமாணத்தையே மனசார ஏற்றுக்கொண்டு அடக்கத்தோடு பின்பற்றுவதற்கு. எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. நடுவிலே ஒன்று சொன்னேன், ஏதாவது ஒன்றுக்கு ஸ்வய புத்தியை கீழ்ப்படிய பண்ணி நம்பிக்கையோடு அடக்கமாக ஏற்றுக்கொள்கிறதே ஒரு ஒசந்த அனுபவத்தை கொடுத்துவிடும் என்று. இத்தனை நீட்டி சொன்னதற்குத்தான் சின்னதாக ஒரே வார்த்தை ஸ்ரத்தை என்று இருக்கிறது. வேதத்திலும் அதை அனுசரித்த தர்மசாஸ்திரத்திலும் அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லும் ஆச்சாரியனிடமும் நமக்கெல்லாம் அது ஒன்று இருந்துவிட்டால் போதும், வேறே ஒன்றுமே வேண்டாம். புத்தியால் தான் நாம் வெளிலோகத்தில் சகலமும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதே புத்திதான் உள் லோகத்தில் பரம தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாமலும் குறுக்கே நிற்கிறது. அம்பாள் அதை இப்படி பண்ணி போட்டிருக்கிறாள். இப்படி சோதனை ஒரு பக்கம் பண்ணினாலும் இன்னொரு பக்கம் அந்த புத்திக்கு புத்தி சொல்லி உனக்கு உள் லோகத்தில் பிரவேசித்து தத்துவார்த்தம் தெரிந்து கொள்ள அதிகாரம், அத்தாரிட்டி என்றேனே, அது இல்லை. அந்த லோக சமாச்சாரம் ஈஸ்வரனே வேதமாக கொடுத்து ரிஷிகள் மூலம் வெளிவந்திருப்பதில் தான் இருக்கிறது. ஆகவே உள் லோக வழிக்கு குறுக்கே நிற்கிற புத்தியை படுக்க போட்டு வேத சாஸ்திரங்களை பிடித்து கொண்டு போ என்று எடுத்து கூறி நல்லபடியாக திருப்பிவிட மகான்களை, ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைக்கிறாள். புத்தியை படுக்க போடுகிறது தான் சரணாகதி. அதற்கு அடையாளமாகத்தான் பௌதீக காரியமாக சிம்பாலிக்காக நமஸ்காரம் என்று ஆக்கி கொடுத்திருக்கிறது. புத்தி என்று மூளையை சம்பந்தப்படுத்தித்தானே சொல்கிறோம். பாதத்துக்கு மேலே 8ஆம் சாணாக தலை உச்சியில் இருக்கிற அந்த மூளையை
பூமி மட்டத்தில் படிய விட்டுத்தானே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம். கீழ்ப்படிதல் என்ற உள்பாவத்திற்கே நமஸ்காரம் வெளி அடையாளம். வேதத்திற்கு, வேதத்தின் பரம தாத்பரியமான ஈஸ்வரனுக்கு மூளை கீழ்ப்படியும் சரணாகதிக்கு அடையாளமாக சரீரம் கீழே பூமியில் படியும்படி கிடக்கிறதே நமஸ்கார கிரியை. இங்கே புத்தி காரியமில்லை, அதன் இடத்தில் ஸ்ரத்தை, நம்பிக்கை என்ற உணர்ச்சி இருக்கிறது. பிரத்யட்சமாக ஒன்றை தெரிந்து கொள்வதில் ஜுவாலை வீசினால் உஷ்ணம் என்று, பனிவாடை வீசினால் குளிர் என்று, இப்படி பிரத்யட்சமாக அநேகம் தெரிந்து கொள்வதில் இது உஷ்ணந்தான், இது குளிர்தான் என்று புத்தி எப்படி சந்தேகமில்லாமல் நிச்சயமாக இருக்கிறதோ அந்த மாதிரியே அப்பிரத்யக்ஷமான பரலோக ஆத்மலோக விஷயத்தில் வேத சாஸ்திரம் சொல்கிறது தான் சத்தியம் என்ற நிச்சயமான உணர்ச்சியாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். அந்த ஸ்ரத்தையை மூலதனமாக கொண்டால் இது நம்மை கொண்டு போய் நிறுத்தும் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலுக்கே சரணாகதி என்று பெயர். அங்கே நம் புத்திக்கு வேலை இல்லை, எந்த கேள்விக்கும் இடமில்லை.